ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். கொத்தமல்லி ஃப்ளேவரில் நல்லா மணக்க கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் சில்லி குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர் கழுவுறதுக்கு ஆக்சுவலாக கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை நல்லா ஆட் பண்ணி எப்பயுமே நம்ம கழுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய பூவும் ஒரு சின்ன பூவும் போட்டிருக்கேங்க. ஒரு 5-6 பேர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. காலிஃப்ளவர் நம்ம கலக்குவோம் இல்லைங்களா சில்லிக்கு, அந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு கொஞ்சம் இருக்குன்னா அதை தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. பின்னாடி நம்ம பிசைகிறதுக்கு அந்த தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. நல்லா உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கார அளவை ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் நம்ம ஏற்கனவே மல்லி இலையும் போடுறோம். மல்லித்தூள் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. கரம் மசால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கறி மசால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அது நல்லா கொஞ்சம் நல்லாவே காரசாரமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்பூனில் கேர்டு எடுத்துருக்கேங்க. தயிர் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனுக்கும் கம்மியாக தான் புழிஞ்சு விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கரண்டி, அரிசி மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதைய. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த குலுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் மாவை ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும் இல்லைங்களா, எது தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம அந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம கலக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி இங்கே கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே கழுவி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா பின்னாடி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா ஒரு வேளை பத்தாமல் போயிடுமோ அந்த பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு பேஸ்ட்டு, அதனால் நான் இருந்த காலிஃப்ளவரையும் தூக்கி உள்ளே போட்டு கலக்கி எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கலரே மாறி இருக்குது. இப்போ நம்ம காஞ்ச எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு நல்லா இதை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுவோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே மட்டும் அந்த கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அந்த பூ வேகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் எடுத்தோம் இல்லைங்களா, வேக வைக்கல. பாருங்கள், நம்ம கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தங்காட்டி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக மல்லி ஃப்ளேவரில் சூப்பராக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.